வணக்கம் கடவுள் டிவி நேருக்கு லட்சுமண நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி, உங்களது ராசியாதிபதி சனி ராசியிலே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தேவையில்லாத வரட்டு பிடிவாதங்கள் வர்றதுக்கான நிறையா இருக்குங்க. ஸோ நான் அப்படிதான் சொல்லிட்டு சவுடால் விட்டுருப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நேச்சுரலுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ல் ராகு இருக்கும்போது பேச்சில் ஒரு திமுரு எகத்தாளம் அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 2ல் அதாலே கொஞ்சம் தாதா மாதிரி பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். மற்றபடி ராகு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிடிவாதம் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏச்சி பேச்சுக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் வெதண்டாவாதமாக பேசுறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஏதோ வீடு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கலாம், அதுக்கு லோன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் சுமூகமாக போய்ங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும். நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது 5, 8ஆம் அதிபதி புதன் போகும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வர்றதுக்கான, குழந்தைகளால் நமக்கு ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாலும் ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கக்கூடிய ஒரு டைமுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் கிளியர் ஆகிடும். இருந்தாலும் அதுவரை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். ஸோ 9ன்றது 9, 7 தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன் சப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்களால் தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபம், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்குறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதியான சூரியன் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து கணவன் மனைவியினோட சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபத்தினால சந்திரன் ரொம்ப சிறப்பான இடங்களில் போனாலும் கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, ஒரு பழைய வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ புது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரோட சின்ன கருத்து போதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபதி. ராகு 2ல் இருக்கும், கொஞ்சம் வெதண்டாவாதமாக பேசுறது, கொஞ்சம் எடக்கு முடக்காக பேசுறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது பார்த்திங்கன்னா சனியுடைய சாதம் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், ஒரு புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி. அந்த சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இது ஒரு தேவையில்லாத பிடிவாதம் இருக்கும். தாயார் சம்மந்தமான உறவுகளோ சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான சின்னதாக இருக்கலாம்.
அது வந்து ஒரு அந்த லிங்க் அப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 5 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கும்பலக்கணமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள், நல்ல பிரயாணங்கள், நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது கேதுவுடைய சாதனம் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத நடைமுறையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், ஒரு தலைவலி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கும், எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள், ஒரு கோயில் குருக்கள், அவருக்கு வந்து எதை பற்றியுமே தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர். ஸோ அப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், 9 பொண்ணுக்கு வந்து நான் 12 பொண்ணில் 9 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒவ்வொரு பொண்ணுக்குமே 100 சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோட திதி, நட்சத்திரம், கரணம், கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது, அன்றைக்கி இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும், யோகம்னு ஒன்று வரும். ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது, அது ஒரு நட்சத்திரம் வரும். ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது. அப்புறம் கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் மொத்தம் அந்த 5 ஐட்டம். ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார். ஸோ இந்த 5 விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துறா. இத்தனைக்கும் ஒரு கோயில் உருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது. எப்படிங்க சாமி சொல்லுவீங்க அப்படின்னும் போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார். ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி அழுவார். என்ன விஷயம்னு கேட்பேன். அவர் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது. என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார். அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா. ஸோ ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அது வந்து ஒரு திதி, கர்ணம், நட்சத்திரம், கிழமை, யோகம், இந்த 5க்கு 5 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 5ஐயும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான். ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிசித்து பாருங்கள். ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணின சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.